சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு 196வது வட்டம் கண்ணகி நகரில் மருத்துவமனை நாங்கள் தற்போது ஆய்வு செய்தோம். அந்த ஆய்வு செய்ததின் பேரில் ஒரே ஒரு மருத்துவர் தான், அது கூட மற்ற ஹாஸ்பிட்டலேருந்து மருத்துவமனையிலேருந்து கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க பொழுது. அவர் தான் வந்து ஜனங்களுக்கு மருத்துவ பார்க்குறார். ஆனால் மக்கள் வந்து ஒரு 500க்கு பேர்பட்ட மக்கள் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் வராங்க. அந்த ஒரு மருத்துவரை வச்சு, அது கூட பர்மனெண்ட்டாக அவர் இங்கே இல்லை, மற்ற ஹாஸ்பிட்டலேருந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் குறைந்தது ஒரு 10 மருத்துவர்கள்லாம் இங்கே போடணும். செவிலியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் 30-35 பேர்னா இருக்கணும். 4 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களே வந்து ஊசி போடுறதும் இவங்க தான், மருந்து கொடுக்குறதும் இவங்க தான், மற்ற நோயாளிகளை பராமரிக்கிறது இவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் முதல் மாடியில் வந்து 30 பெட் இருக்குது. ஒருத்தர் கூட உள்நோயாளி கிடையாது. இவங்க வர்றது ஹாஸ்பிட்டலு டாக்டர் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறது பழகுது. ஒருத்தர் கூட உள்நோயாலே இல்லை, எல்லாம் புறநோயாளி தான். இவங்க மருந்து மட்டும் கொடுத்துட்டு அனுப்பாங்க, இன்ஜெக்ஷன் போடுறது கிடையாதான். அது இவங்க வந்து கேட்டதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது சார், போடுவோம் சார், வியாதிக்கு ஏற்ற மாதிரி போடுவோன்றாங்க. ஆனால் பொதுமக்களை வந்து நோயாளிகளை விசாரிக்கும் பொழுது எங்களுக்கு ஊசியே போடுறதில்ல, மருந்து மட்டும் தான் கொடுக்குறாங்க. இன்னும் தகவல் நாங்கள் வந்து ஆய்வு பண்ணும்போது இந்த தகவல் தான் எங்களுக்கு சொன்னாங்க. எல்லாம் இப்போ புறநோயாளிகள்லாம் இது மா சுப்பிரமணியம் அவர்கள் அமைச்சராக இருக்கிறாரு. அவருடைய கவனத்துக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும். அவர் வந்து இதை முதல்ல வந்து இதை பார்வையிட்டு போதிய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி கூட 2 லட்சம் பேர் இங்கே வசிக்கிறாங்க. ஒரு அடர்த்தியான பகுதி. இப்போ இரவு நேரத்தில் வந்து எமர்ஜென்சிக்கு எதனா ஒரு அடிப்பட்டோ, ஒரு பாம்பு கடிச்சோ, எதனா ஒரு நோயாளியோ ஒரு உடம்பு சரியில்லைனா ஓடாந்து பார்க்கும்பொழுது மருத்துவர்கள் கிடையாது. இரவு நேரத்தில் அவங்க எங்கே போய் இது மக்களுக்கு வந்து இது அவருக்கு ஓட்டு போட்டு தேர்வு தட்டுது. அந்த பகுதியில் வந்து திமுக எம்எல்ஏ தான் இருக்கிறார். அவருக்கு கவனத்துக்கு அவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த எங்களுடைய கோரிக்கையை. அவருக்கும் வந்து தெரியப்படுத்தினா அவர் ஆய்வு பண்ணி கூடிய விரைவில் வந்து எமர்ஜென்சிக்காக ஆம்புலன்ஸும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும். அதுதான் குழந்தைங்க வந்து போன வாரம் கூட ஒரு குழந்தை இறந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம்.